கமலா சொல்லுங்க. ஜம்மும்புள்ள பையனுக்கும் நம்ம உமாவுக்கும் ஜாதகம் பார்த்ததுல எல்லா பொருத்தமும் நல்லா இருக்குமா. அப்புறம் அப்படியே நம்ம ஐயர்கிட்ட போய் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாளும் குறிச்சிட்டு வந்துட்டேன். வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயார்த்தம். சரிங்க. என்னப்பா நீங்க? நான் படிக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்திருக்கீங்க. இந்த பாருமா, அப்பா என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்காகத்தாமா செய்வேன். மாப்பிள்ளை வீட்டுல உன் கலெக்டர் கனவை பத்தி சொல்லிட்டேன். அவங்களும் கல்யாணத்துக்கு பிறகு தாராளமா அவங்க செலவிலேயே படிக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. குமார் போக்கு சரியில்லைம்மா, புரிஞ்சுக்கம்மா. உமா, அப்பா சொல்றத கேளுமா. சரிப்பா, உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன படிக்க வைக்கணும். ரொம்ப சந்தோஷம்மா. அப்போ நான் ஆக வேண்டிய வேலை. கோபிகா கொஞ்சம் நில்ல. உன் கூட பேசினா என்னோட தெருக்காரங்க என்ன கேவலமா நினைப்பாங்க. ப்ளீஸ், உன்னை நான் தங்கச்சியா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உமாவை பார்க்க முடியாம பசி தூக்கம் இல்லாம தவியா தவிக்கிறேன். என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கையா ப்ளீஸ். இப்படியே போனா நான் பைத்தியக்காரனா மாறிடுவேன். உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. நான் உமாவை பார்க்கணும். அது முடியாது. ஏன்? உன் தொந்தரவு பொறுக்க முடியாம கலெக்டர் ஆகணும்னு வெறியோடு படிச்சிட்டு இருந்த உமாவை வலுக்கட்டாயமா அவ சொந்தக்காரங்களை கட்டி கொடுக்க போறாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க. என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? உன்னால அவங்க அப்பா குடும்ப கௌரவம் கெட்டு போயிரும் பயந்து இந்த ஏற்பாடு பண்ணிருக்காரு. கோபிகா, விளையாடாத, உண்மையை சொல்லு. உன்கிட்ட நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உண்மைதான். கோபிகா, வாயை பொளக்காத. இப்ப கூட அவ வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். உன்னால அவ படிப்பே போயிடுச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கா. அவளை இனிமே தொந்தரவு செய்யாத. அவ உன் பேச்சை எடுத்தாலே ஒரே கோபமும் அழுகையுமா இருக்கா. அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சது தப்பா? தப்பு ரைட்டோ. நாளைக்கு அவ பிறந்த நாள். அவ கோயிலுக்கு வருவா. நல்ல நாள் அதுவும் அவ கண்ணுல பட்டு அவளை அழ வச்சிடாத. உனக்கு கோடி புண்ணியமாகும். பிளீஸ்.